Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the history of medieval India சதீஷ் சந்திராவோட நியூ எடிஷன். ஸோ ஆல்ரெடி இந்த கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு. அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ஃபினிஷ்ட் 4 lessons. ஸோ 4 lessons இந்த சென்ஸ் எந்தெந்த லெசன்னு சொல்லிடுறேன். இந்தியா அண்ட் த வேர்ல்ட், நார்தன் இந்தியாவில் நடந்த கான்ஃப்ளிக்ட், ஸோ த பிரதிஹாராஸ், ராஷ்டிரகுட்டாஸ், இவங்களோட பாலாஸ், இவங்களோட கான்ஃப்ளிக்ட் எல்லாம் பார்த்தோம். அண்ட் சவுத் இந்தியாவில் சோழ எம்பையர் பற்றி பார்த்தோம். அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் லைஃப், எஜுகேஷன், ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக முடித்தோம். இப்போ த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் என்னென்ன நடந்துச்சு, த கஜ்னவிட், ராஜ்புத் ஸ்டேட் எப்படி, இந்த பேட்டில் ஆஃப் தரேன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் கோர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 1000 rupees காஸ்ட் ஆகுது. இந்த ஃபுல் புக் இஸ் அ வெரி வெரி பல்கி புக். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹை அண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் ஃபுல் காஸ்ட் 1000. பட் ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட எனி ஆஃப் த ஹிஸ்ட்ரி கோர்ஸில், ஸோ ஏன்ஷியன்ட்டோ மெடிவல்லையோ மாடர்ன்லையோ ஜாயின் பண்ணியிருந்தால் இந்த கோர்ஸ் வெறும் 500 மட்டும்தான் காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வெறும் 500. அதே மாதிரி பிபின் சந்திராவோட NCERT கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஸோ அது மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 1000. பட் இல்லை, நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அது 500 rupees தான். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குது. இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சக்கப்புறம் திருப்பியும் இட் வில் கோ பேக் to 1000 வெதர் இஃப் யூ பர்ச்சேஸ்ட் நம்மளோட ஹிஸ்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணனாலும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அவைல், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. யூ கேன் பே த்ரூ கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் நெட் பேங்கிங். அண்ட் அது இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் I'll keep posting over there. ஓகே, ஸோ இதில் இந்த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகே, லெசன் 5, த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ 1000 to 1200 என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ த பீரியட் ஃப்ரம் 1000 to 1200 saw rapid changes both in West and Central Asia. ஸோ வெஸ்ட் ஏஷியா எடுத்துக்கோங்க, சென்ட்ரல் ஏஷியா எடுத்துக்கோங்க, அண்ட் நார்த் இந்தியா எடுத்துக்கோங்க. நிறைய ரேப்பிட் சேஞ்சஸ் உருவாகிட்டு இருந்தது. ஸோ இட் வேர் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் which led to the incursion of the Turks into northern India. ஸோ டர்க்கிஷ் மக்கள் இருப்பாங்களே, துர்க்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து எல்லாரும் நார்தன் இந்தியா பக்கம் வராங்க. இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வராங்க, லீடிங் டு தேர் ரூல் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த பீரியட். ஸோ அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட், இந்த எண்ட் ஆஃப் த பீரியட்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூலை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ பை த எண்ட் ஆஃப் த 9th century, ஸோ 9th centuryயோட முடிவில் பார்த்தீங்கன்னா த அபாசிட் கேலிஃபேட். ஸோ கேலிஃபேட்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இட்ஸ் அ போஸ்டிங். டர்க்கியில் லைக் இட்ஸ் அ போஸ்டிங், ஹையஸ்ட் போஸ்டிங் மாதிரி. ஸோ முஸ்லீம் வேர்ல்டுக்கான ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேலிஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறையா கிங்ஸும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்க, லெட்டர்ஸ் வாங்குவாங்க, அவர் ரெக்கக்னிஷன் லெட்டர் கொடுப்பாரு, அந்த மாதிரி. ஸோ அபாசிட் கேலிஃபேட்ஸ் இருந்தாங்க. ஸோ அங்கே அபாசிட்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், இப்போ நீங்கள் முஸ்லிம்ஸே ஷியா சன்னின்னு இருக்குல்ல, அது மாதிரி கேலிஃபேட்ஸ்லேயும் 2 different types இருக்குது. ஸோ அதில் அபாசிட் கேலிஃபேட் ஒரு டைப். ஸோ த Abbasid Caliphate was in decline. ஸோ அவங்க டிக்ளைன் ஆகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். Its place was taken by a series of states ruled by Islamized Turks. ஸோ இவங்களோட பிளேஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அங்கிருந்த டர்க்கிஷ் மக்கள் இவங்க பிளேஸை பிடிக்க வராங்க. ஸோ த டர்க்ஸ் had entered the Abbasid Empire during the 9th century as பேலஸ் கார்ட்ஸ். ஸோ இந்த துருக்கியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டர்க்கிஷ் மக்கள் இவங்க அபாசிடோட எம்பையருக்குள்ளே ஸ்டார்டிங் ஆஃப் த 9th century அப்போ உள்ள பேலஸ் கார்ட்ஸாக. ஸோ கார்ட்ஸ் அப்படின்னா பேலஸை பாதுகாக்கிற ஒருத்தவங்களாம் உள்ளே போகிறாங்க. அண்ட் சோல்ஜர்ஸாக போகிறாங்க, நிறைய திங்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு பேலஸ் போகிறாங்க. சூன் தே எமர்ஜ்ட் ஆஸ் த கிங் மேக்கர். ஸோ அந்த அந்த இடத்தோட டாமினன்ட் பவராக அவங்க மாறிடுறாங்க. ஆஸ் த பவர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளைன்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அபாசிட் கேலிஃபேட்டை சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொவின்ஷியல் கவர்னர் ஸ்டார்டட் அஸ்யூமிங் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ். உங்களுக்கு இது தெரியும், நார்மலாக இதுதான் நடக்கும். கீழே இருக்கிற கவர்னர்ஸ் அவங்களோட ஸ்டேட்டை பிரித்து எடுத்துப்பாங்க. தோ ஃபார் சம் டைம் த ஃபிக்ஷன் ஆஃப் யூனிட்டி வாஸ் kept up by the caliph, formally granting the title of Amir ul Umra, கமாண்டர் ஆஃப் கமாண்டர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க இந்த மேலே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி இல்லாத போது கீழே இருக்கிற கவர்னர்ஸ் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறக்காக கேலிஃப் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எல்லாருக்கும் டைட்டில்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ டைட்டில் ஆஃப் அமிருல் உம்ரா அப்படின்னு. ஸோ கமாண்டர் ஆஃப் கமாண்டர்ஸ், எல்லா கமாண்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு கமாண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம்னா, ஸோ சில டைட்டில்ஸ்க்காக ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ளே ஒரு யுனைட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறக்காக. ஆன் ஜென்ரல்ஸ் ஹூ ஆர் ஏபிள் டு கார்வ் அவுட் செப்பரேட் ஸ்பியர் ஆஃப் அத்தாரிட்டி. அண்ட்
ஸோ இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா கேலிஃப்க்கு இந்த மாதிரி பிரிஞ்சு போக போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில் கொடுத்து அவங்கள இருக்க வச்சுருவார். ஸோ தீஸ் நியூ ரூலர்ஸ் அசியூம் த டைட்டில் ஆஃப் ஆமிர் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் சுல்தான் லேட்டர் ஆன். ஸோ ஆமிர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கிக்கிறாங்க, அப்புறம் சுல்தான்னு ஒரு டைட்டில் அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ த கண்டினியூஸ் இன்கர்ஷன் ஆஃப் த டர்க்கிஷ் ட்ரைப்ஸ்மென் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா, the mercenary character of the Turkish soldiers who were prepared to switch loyalties and abandon an unsuccessful ruler without much thought, the strife between different Muslim sects and between different religions made the period a restless one. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய டர்க்கிஷ் மக்கள் இருக்காங்க, ட்ரைப்ஸ்மென். ஸோ அந்த காலத்தில் ட்ரைப்ஸ்மெனாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்க்கிஷ் சோல்ஜர்ஸோட கேரக்டர் வந்து ஈஸியாக வந்து அவங்க லாயல்ட்டிஸை சுவிட்ச் பண்ணிப்பாங்க. ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு மாறிடுவாங்க. இந்த ராஜாட்டேருந்து அந்த ராஜா, இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான ரூலரை வந்து விட்டுருவாங்க, இவன் வேணாம் வேறு ஒருத்தன்ட்ட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டே இல்லாமல். அண்ட் முஸ்லீம் செக்ட்ஸ்குள்ளேயே சண்டை வந்துட்டு இருந்தது, அண்ட் டிஃப்ரெண்ட் ரிலிஜனுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பீரியட் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான பீரியட், ஒரு அமைதி இல்லாத ஒரு பீரியடாக வந்து கருதப்படுது. ஸோ எம்பையர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ரோஸ் அண்ட் ஃபெல் இன் ரேபிட் செஷன். ஸோ திடீர்னு ஒருத்தன் வந்து மேலே வருவான், திடீர்னு ஒருத்தன் கீழே போயிடுவான், அவனே கீழே போயிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பீரியட் இருந்தது. ஸோ இந்த சிச்சுவேஷன் only a bold warrior and leader of men, a person who was adept in warfare and as in withstanding intrigues could come to the surface. ஸோ ஒருத்தர் ரொம்ப போல்டாக இருக்கான் ஒரு ராஜா அப்படின்னா அவன் மட்டும்தான் மேலே வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டர்க்கிஷ் ட்ரைப்ஸ்மென் பாட் வித் தெம் த ஹேபிட் ஆஃப் ரூத்லெஸ் பிளண்டர். ஸோ ரூத்லெஸ் பிளண்டர்னால் வந்து திருடுறது. ஸோ ஈஸியாக வந்து இந்த இடத்த வந்து அடித்து போட்டு மக்களை வந்து கொண்டுட்டு அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் பொற்காசுகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ த மெயின் மோட் ஆஃப் வார்ஃபேர் கன்சிஸ்டட் ஆஃப் ரேப்பிட் அட்வான்ஸ். ஸோ சீக்கிரம் உள்ளே வருவாங்க, ரிட்ரீட் ஓடிடுவாங்க, லைட்னிங் ரேட்ஸ் எல்லாத்தையும் திருடிடுவாங்க, அண்ட் அட்டாக்கிங் எனி லூஸ் பாடி ஆஃப் ஸ்ட்ராங்குலர். ஸோ ஸ்ட்ராக்லர்ஸ். ஸோ என்னென்னா யாராவது வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது ராஜாவோட அந்த லைக் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து வீக்காக இருக்காங்க, இவங்களோட லெவலுக்கு இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ தே குட் டூ திஸ் பிகாஸ் ஆஃப் த எக்ஸலண்ட் குவாலிட்டி ஆஃப் தேர் ஹார்சஸ் as also their hardihood, so that they could cover incredible distances on horseback. ஸோ இந்த ஹார்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ஹார்ஸு, அண்ட் அவங்க ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே போகிறதுக்கு வந்து அதுக்கான ஃபெசிலிட்டி வேணும். ஸோ அதனால் அந்த ஹார்டிஹுட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு அயன்னாலையும் நல்ல ஒரு ஸோ நிறையா டைம் வந்து ஹார்ஸ்லேருந்து விழுந்துருவாங்க ஹார்ஸில் உட்காந்துருக்கிறவங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ஸ் ரெஸ்டிங் இடம் அந்த அயன் மாதிரி இல்லை உட்டு மாதிரி வந்து பண்ணி கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் அந்த ஹார்ஸ் பேக்கில் நல்லா உட்காந்து சுகமாக போக முடிஞ்சுது. ஸோ அதோட இன்வென்ஷனும் வந்து இவங்க வந்து உள்ளே முன்னேறி வரக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. So meanwhile, the breakup of the Gujara Pratihara empire led to a phase of political uncertainty in North India. So இந்த டர்க்கிஷ் மென் வந்து உள்ளே வர டைமில் மேலே வந்து குஜாரா பிரதிஹாராஸ்ன்னு சொல்லிட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் எம்பையர் மாதிரி. ஸோ இந்த ரூல் வந்து போயிட்டுருக்கிறப்போ இவங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரேக்கப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒழுங்கான ரூல் இல்லை. ஸோ நார்மலாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி ஒரு கேஆஸ் வந்து உருவாகுது, அண்ட் அ நியூ ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் டாமினேஷன். ஸோ யார் இந்த இடத்த வந்து டாமினேட் பண்ணுவான்னு சண்டை வந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே. As a result, little attention was paid to the emergence of aggressive expansionist Turkish states on the northwestern border of India and in West Asia. ஸோ இவங்க உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க தவிர்த்துட்டு அங்கே டர்க்கிஷ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எப்படி போயிட்டுருக்கு, நார்த் வெஸ்டர்ன் பார்டரில் எப்படி உள்ளே வந்துட்டுருக்காங்க, வெஸ்ட் ஏஷியாவில் வந்து என்ன எப்படி ஒரு இடத்தையும் கேப்சர் பண்ணிருக்காங்கன்னு இவங்க கண்டுக்கவே இல்லை இவனுங்க. ஸோ காபுல், காந்தஹார் அண்ட் இட்ஸ் நெய்பரிங் ஏரியா டு த சவுத் கால்டு ஜாபுல் ஆர் ஜமீந்தவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காபுல் காந்தஹாரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே ஸோ பாகிஸ்தான், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஆப்கானிஸ்தான், ஸோ அந்த சைட்லலாம் இந்த ஏரியாஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து ஜாபுல் ஆர் ஜமீந்தவார்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. வேர் கன்சிடர்ட் பார்ட்ஸ் ஆஃப் அல் ஹிந்த் ஆர் இந்தியா டில் த எண்ட் ஆஃப் த 9th century. ஸோ 9th century வரைக்குமே அந்த பார்ட் வரைக்குமே ஸோ காபுல் கீழே வரைக்குமே இந்தியாவை கன்சிடர் பண்ணப்பட்டுட்டு இருந்தாங்க. So there were many Buddhist and Hindu shrines in the area, the most important being the 53.5 meter colossal statue of Buddha at Bamiyan. ஸோ இதில் வந்து அந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் அண்ட் ஹிந்து ஷ்ரைன்ஸ் நிறைய டெம்பிள்ஸ் கோயில்ஸ் எல்லாமே இருந்தது.
அதில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ஸ்டாச்சு ஒன்று. ஸோ பாமியன் அப்படிங்கிறது இடம். அங்கே வந்து ஒரு கொலோசலான ஸ்டாச்சு வந்து அழகாக ஒரு ஸ்டாச்சு இருக்குது வித் கேவ்ஸ் ஃபார் ரெசிடென்ஸ். ஸோ அங்கேயே ஸ்டாச்சுக்கிட்டே வந்து கேவ்ஸ் வந்து தங்குறதுக்காக நிறைய மாங்ஸ் வந்து தங்குறதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. த ஏரியா அப் டு த ரிவர் ஆக்சஸ். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஆக்சஸ் வரைக்கும் வாஸ் ரூல்டு பை மெனி டினாஸ்டிஸ், சம் ஆஃப் தெம் கிளைமிங் டிசென்ட் ஃப்ரம் கனிஷ்கா. ஸோ கனிஷ்கா உங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் ரூல் பண்ணியிருப்பார், 4th புத்திஸ்ட் கவுன்சிலில் கூட ஹெட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. அதுக்கான ட்ரிக்ஸும் நம்மளோட பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன் பாருங்கள், ஹவு டு ரிமெம்பர் த 4 புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் சொல்லி போய் பாருங்கள். டெஃபினட்டாக நான் குரூப்லேயும் சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியா வந்து ரிவர் ஆக்சஸ் வரைக்குமே வந்து யார் ரூல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெனாஸ்டிஸ் ரூல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெனாஸ்டிஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கனிஷ்கா கீழே வந்து டிசெண்டன்ஸ், அவங்களோட பேர குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தீஸ் கிங்டம்ஸ் பேக்டு பை அ மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஆஃப் லோக்கல் ட்ரைப்ஸ். இந்த கிங்டம் கீழே யார் இருக்காங்கன்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்காங்க. லோக்கல் ட்ரைப்ஸு, ஹுனாஸு, டர்க்ஸு, எக்ஸைல்டு இரானியன்ஸ், ஈரானில் இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டவங்க, அண்ட் இண்டியன்ஸு சச் அஸ் பாட்டி ராஜ்புட்ஸ்லாம் இருக்காங்க. ஆஃபர்ட் ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் டு த அரப் எஃபர்ட் டு என்டர் த ஏரியா ஃபார் ட்ரிபியூட், பிளண்டர் அண்ட் ஸ்லேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து உள்ள மக்களை வந்து வர விட மாட்டேங்கிறாங்க இந்த லோக்கல் மிக்ஸ்டு பாப்புலேஷன் எல்லாம். ஸோ யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கான்சிக்வெண்ட்லி தே வர் கண்டினியூஸ் ஸ்கர்மிஷிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பார்டர். ஸோ இந்த ஒரு பார்டர் இருக்குது அப்படின்னா இந்த பார்டரில் 2 சைடும் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே வர நினைப்பாங்க, இவங்க தடுப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து த கசினவிட்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 9th century ட்ரான்ஸ் ஆக்சியானா. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 9th centuryன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 9th centuryயில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். ட்ரான்ஸ் ஆக்சியானா, குராசன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஈரான் வேர் பீயிங் ரூல்டு பை த சமனிட்ஸ் ஹூ வேர் இரானியன்ஸ் பை டிசென்ட். ஸோ இந்த ட்ரான்ஸ் ஆக்சியானா அப்படிங்கிறது ஒரு இடம், குராசன் அப்படிங்கிறது ஒரு இடம், அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஈரானோட அங்கங்கே பார்ட்ஸ் வந்து ஒரு இட் வாஸ் பீயிங் ரூல்டு பை த சமனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சமனிட்ஸ்னால் யாருன்னா இரானியன்ஸ் தான் பை டிசென்ட். ஸோ ஈரானை சேர்ந்தவங்க தான் இவங்க சமனிட்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ த சமனிட்ஸ் ஹேட் டு பேட்டில் கண்டினியூவலி வித் த நான்-முஸ்லிம் டர்க்கிஷ் ட்ரைப்ஸ்மென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சமனிட்ஸ் அப்படிங்கிற மக்கள் வந்து அங்கே ரூல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் கண்டினியூஸாக வந்து முஸ்லிம் இல்லாத டர்க்கிஷ் ட்ரைப்ஸ்மென் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆன் தேர் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர்ஸ். ஸோ இட் வாஸ் டியூரிங் திஸ் ஸ்ட்ரகிள், ஸோ இந்த ஸ்ட்ரகிள் அப்போ தான் தட் அ நியூ டைப் ஆஃப் சோல்ஜர், ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் சோல்ஜர் வந்து வராரு. த காசி வாஸ் born. ஸோ ஒரு புது கைண்ட் ஆஃப் சோல்ஜர் வந்து பிறக்கிறாரு, அவர் பேர் தான் காசி. ஸோ த பேட்டில் அகேன்ஸ்ட் த டர்க்ஸ், most of whom worshipped the forces of nature were heathens in the eye of Muslims, was a struggle for religion as well as for the safety of the state. So the battle against the Turks. So the Turksல நான் ஆல்ரெடி சொன்னேன், most of whom worship the forces of nature. So forces of natureனா இந்த காற்று, மலை, இதுதான் worship பண்ணுவாங்க. அண்ட் வேர் ஹீத்தன்ஸ் இன் த ஐ ஆஃப் த முஸ்லிம்ஸ். ஹீத்தன்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ரிலிஜன் வந்து கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம், ஜூ அந்த ரீஜனில் அதுதான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ரிலீஜனையோ இல்லை ரிலீஜன் இல்லாமல் லைக் ஏத்திஸ்டாக இருந்தாலும் அவங்கள வந்து ஹீத்தன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஹீத்தன்ஸ் இன் த ஐ ஆஃப் த முஸ்லிம்ஸ் வாஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் த ரிலிஜன். ஸோ இந்த டர்க்கிஷ் மக்கள் வந்து ரிலிஜனுக்காகவும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ரிலிஜன் இல்லை, அண்ட் அவங்களோட சேஃப்டி எந்த இடத்துல இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதுக்காக சண்டை போட்டாங்க. ஹென்ஸ் த காசி வாஸ் as much a missionary and a fighter. ஸோ இந்த சோல்ஜர் காசின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அவர் ஒரு மிஷனரி as well as a fighter. மிஷனரினா ஒரு ப்ராப்பர் மிஷன் இருக்கும் இந்த ரிலிஜன், இந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. He acted as a loose auxiliary of the regular armies and made up for his pay by plunder. ஸோ இவருக்கான காசு வந்து இவர் ஏன்னா ரெகுலர் ஆர்மியில் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு, பட் ப்ளண்டர் பண்ணி அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நார்மலாக வந்து வேறு இடத்துலேருந்து லூட் பண்ணி அந்த மாதிரி காசு சேமித்து வச்சுருக்காரு. இட் வாஸ் த ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த காசி அண்ட் ஹிஸ் willingness to undergo great privations for the sake of the cause, which enabled these infant Muslim states to hold their own against the heathen Turks. ஸோ இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா மெனி டர்க்ஸ் பிகேம் முஸ்லீம். ஸோ அந்த ரிலிஜனே முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து முஸ்லீம்ஸாக மாறிடுறாங்க. பட் த ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் ரெனியூட் இன்கர்ஷன்ஸ் ஆஃப் த நான் முஸ்லீம் டர்க்கிஷ் ட்ரைப்ஸ் கண்டினியூட். ஸோ அவங்களுக்கு பிலாங் ஆகாதவங்க அப்படிங்கிறத தெரியும், சுற்றி இருக்கிற மக்களும் இவங்களை வந்து இவங்க கூட சேர்ந்து இருக்கிற பிலாங்கிங் கிடையாதுன்னு தெரியும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை போயிட்டே இருந்தது. த இஸ்லாமைஸ்ட் டர்க்கிஷ் ட்ரைப்ஸ் வேர் டு எமர்ஜ் as the great
greatest defenders and crusaders of Islam. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க, இஸ்லாமோட டிஃபெண்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ பட் த லவ் ஆஃப் பிளண்டர் பெண்ட் சைட் பை சைட் வித் டிஃபென்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஸோ இஸ்லாமை வந்து பாதுகாத்துட்டும் இருந்தாங்க அண்ட் அட் த சேம் டைம் பிளண்டரிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளண்டருக்கான லவ் வந்து போகல, லூட் பண்ணிட்டு இருந்தாங்க நார்மலாக வேற ஒரு இடத்துக்கு போய். சமாங் த சமனிட் கவர்னர்ஸ் வாஸ் அ டர்க்கிஷ் ஸ்லேவ். ஸோ இந்த சமனிட் கவர்னர்ஸ்குள்ளேயே ஒரு டர்க்கிஷ் ஸ்லேவ் வந்து இருக்கார். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சமனிட் எம்பையர் என்னது. ஸோ அவர் தான் ஆல்ப்டிஜன்னு சொல்லுவாங்க. ஹூ இன் கோர்ஸ் ஆஃப் டைம் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிங்டம் வித் இட்ஸ் கேபிட்டல் இஸ் கசினி. ஸோ கசினியில் தான் வந்து கேபிட்டல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இந்த ஆல்ப்டிஜன். ஸோ த சமனிட் கிங்டம் சூன் எண்டட், நம்ம பார்த்தோம் டிக்ளைன் ஆச்சுன்னு. த கசினவிட்ஸ் டுக் ஓவர் த டாஸ்க் ஆஃப் டிஃபெண்டிங் த இஸ்லாமிக் லேண்ட்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ்மென். ஸோ இப்போ இந்த கசினவிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமனிட் எம்பையர் வந்து சமனிட் எம்பையர் கீழே தான் இருக்காங்க. இது டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் இப்போ கசினவிட் எம்பையர் வந்து வருது ஸ்லோவாக. ஸோ இந்த கசினி அப்படிங்கிற இடத்துக்கு அடியில் தான் கசினவிட். ஸோ அதை சுற்றி வந்து லேண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் இவங்க பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது. ஸோ இட் வாஸ் இன் திஸ் கான்டெக்ட் தட் முகமது அசெண்டட் த த்ரோன். ஸோ கசினி அப்படிங்கிறது இடம், பேர் கிடையாது. ஸோ முகமது அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த த்ரோனை வந்து அசென்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த த்ரோனை எடுத்துகிட்டு ராஜாவாக வராரு. ஸோ 1998லேருந்து 1030 வரைக்கும் அட் கசினி. ஸோ கசினிங்கிறது ஒரு பிளேஸ், இட்ஸ் நாட் அ பர்சன்ஸ் நேம். ஸோ முகமது இஸ் கன்சிடர்ட் அ ஹீரோ ஆஃப் இஸ்லாம் பை மெடிவல் முஸ்லிம் ஹிஸ்டாரியன். ஸோ இவர் ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க மெடிவல் டைம்ஸில் பிகாஸ் ஆஃப் அ ஸ்டவுட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த சென்ட்ரல் ஏஷியன் டர்க்கிஷ் ட்ரைபல் இன்வேடர்ஸ். ஸோ அங்கே வர ட்ரைபல் இன்வேடர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாக்கியிருக்காரு. ஸோ அதனால் ஹீரோவாக பார்த்தாங்க. ஸோ த காசி ஸ்பிரிட் தேர்ஃபோர் ஃபர்தர் இன்க்ரீஸ் டியூரிங் திஸ் ஹிஸ் ரெயின். ஸோ அந்த காசியோட ஸ்பிரிட், அந்த பிரேவ் சோல்ஜர்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட ஸ்பிரிட் வந்து இந்த ரீஜனில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Secondly, Muhammad was closely associated with the renaissance of the Iranian spirit which grew rapidly during the period. ஸோ renaissance அப்படின்னா மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுற டைம். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிற டைம். ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து திங்க் பண்ணுற டைமில் வந்து he was very closely associated. ஸோ அதுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். And the proud Iranians had never accepted the Arabic language and culture. ஸோ Iranians வந்து அரபிக் லாங்குவேஜாக இருக்கட்டும், அதோட கல்ச்சராக இருக்கட்டும், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ த சம்னட் ஸ்டேட் had also encouraged the Persian language. ஸோ அரபிக் லாங்குவேஜை தவிர்த்துட்டு இவங்க வந்து எதை என்கரேஜ் பண்ணாங்கன்னா பர்ஷியன் லாங்குவேஜ் அண்ட் அதோட லிட்ரேச்சர். ஸோ ஹை வாட்டர்மார்க் இன் த Iranian Renaissance was reached with ஃபிர்தௌசி ஷானமா. ஸோ ஃபிர்தௌசி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவரோட ஷானமா அப்படிங்கிற புக்கில் தான் வந்து இந்த இரானியனோட ரெனைசன்ஸ் வந்து பீக்குக்கு போகும், ஹை வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நிறைய பேர் மக்கள் வந்து அவரோட ஷானமாவை ரீட் பண்ணி நிறைய பேர் வந்து அந்த தாட் ப்ராசஸ் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபிர்தௌசி வாஸ் த போயட் லாரேட் அட் த கோர்ட் ஆஃப் முகமது. ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ இந்த மெடிவல் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை ஏன்ஷியன்ட் இந்தியாவாக இருக்கட்டும், கண்டெம்பரரி ரூலர்ஸ் கேட்பாங்க, இல்லை அவங்களுக்கு கூட இந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், போயட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ அதில் வந்து ஃபிர்தௌசியோட ஷானமா பார்த்தோம். அப்போ இந்த ஃபிர்தௌசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரைட்டர், ஆப்வியஸாக போயட் லாரேட்டாக இருந்திருக்கார். யாரோட கோர்ட் கடியில்னா முகமது ஆஃப் கசினி. ஸோ முகமது ஆஃப் கசினி கடியில் தான் வந்து ஃபிர்தௌசி இருந்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் ஒரு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 டைம் பார்த்துட்டே இருங்க, ஞாபகம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ முகமதுன்னு ஒரு சைடில் கொடுத்துட்டு ஃபிர்தௌசின்னு கேட்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது நேம் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ அது ஆப்ஷன் ராங் ஆயிரும். இல்லை த போயட் லாரேட் ஃபிர்தௌசி லிவ்ட் டியூரிங் ஹூ ஆத்தர்ட் த ஷானமா லிவ் டியூரிங் த பீரியட் ஆஃப் முகமது ஆஃப் கோரின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முகமது ஆஃப் கசினி, ஃபிர்தௌசி. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை திருப்பி ரீட்டரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் ஆன் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. திஸ் புக் இஸ் பல்கி. நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் எதை வந்து படிக்கணுமோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸை நிறைய பாருங்கள். ஹீ டிரான்ஸ்போர்ட்டட் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் இரான் and Turan to mythical times and glorified the ancient Iranian heroes. ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ நிறைய ஹீரோஸை பற்றியும் எழுதியிருக்காரு. there was a resurgence of Iranian patriotism. ஸோ இரானியன் பேட்ரியாட்டிசம்னா இப்போ இந்தியன் பேட்ரியாட்டிசம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பேட்ரியாட்டிக் உணர்வை தூண்டி விடுவாங்களே அந்த மாதிரி. There was a resurgence of Iranian patriotism and Persian language and culture became the language and culture of the Ghaznavid Empire. ஓட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா Persian language. And so much so that the Muhammad himself claimed descent from the legendary Iranian king. ஸோ முகமதே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த legendary Iranian king வந்து
அஃப்ராசியாப் அப்படிங்கிற கிங்கோட டிசெண்டன்ட் தான் நான். ஸோ அவர் வந்து பர்ஷியன் லைன்ஸில் வந்திருப்பார். ஸோ அதனால் இவர் அப்படி சொல்லியிருக்காரு. தஸ் த டர்க்ஸ் பிகேம் நாட் ஓன்லி இஸ்லாமைஸ். ஸோ டர்க்ஸ் வந்து இஸ்லாமைஸ்ட் மட்டும் ஆகலை, இஸ்லாமிசமை வந்து எடுத்துக்கல, பட் பர்ஷியனைஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இஸ்லாமிசமில் மட்டும் வரல, பர்ஷியனைஸ்ட் அந்த தாட் ப்ராசஸிலும் வந்திருக்காங்க. So it was this culture that they were to bring to India 2 centuries later. So இந்த கல்ச்சரை தான் வந்து இஸ்லாமிசமும் பர்ஷியனிசமும் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க ஒரு 2 centuries கழிச்சு. ஸோ 200 வருடங்கள் கழிச்சு வராங்க. So while Muhammad played an important role in the defense of the Islamic states. So Muhammad of Ghazni வந்து டிஃபெண்ட் பண்ணுறார் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸை against the Turkish tribes and the Iranian cultural renaissance in India. So இதோட full stop வந்துடும். In India his memory is only that of a plunderer and a destroyer of temples. ஸோ என்னென்னா அந்த பக்கத்தில் வந்து அவர் இருக்கிற பக்கத்தில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டை பாதுகாக்கணும், டர்கிஷ் ட்ரைப்ஸ்மென் உள்ளே வர வைக்கக்கூடாது, நம்ம ஈரானியன் கல்ச்சரல் ரெனைசான்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. பட் இந்தியா அப்படின்னு தோணுச்சுன்னா இவருக்கு என்ன மெமரி வரும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நம்ம வந்து திருடணும், ப்ளண்டர் பண்ணணும், டெம்பிள்ஸை டிஸ்ட்ராய் பண்ணணும், அங்கே நிறையா காசு கிடைக்கும், இது மட்டும் தான் யோசிப்பாங்க. ஸோ முகமது இஸ் செட் டு ஹேவ் பின் மேட் 17 raids into India. ஸோ 17 தடவை வந்திருக்காரு, ரெய்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. The initial raids were directed against the Hindu Shahi rulers who at the time held Peshawar and Punjab. So Hindu Shahi rulers வந்து பெஷவரும் பஞ்சாபையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நிறையா திருடிட்டு போகிறாரு. Their capital was at உட்பந்தா ஆர் வைஹிந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ பெஷவரில் இருக்கிற வைஹிந்த் தான் கேபிட்டல். ஸோ த ஹிந்து ஷாஹி ரூலர்ஸ் ஹேட் பின் குவிக் டு see the danger to them of the rise of an aggressive expansionist state on their southwestern border. ஸோ சவுத்வெஸ்டர்ன் பார்டரில் எப்படி வந்து இந்த டர்க்கிஷ் மக்கள் வந்து ஈரானியன் முகமது ஆஃப் கஜினி கடியில் இருக்கிறவங்க எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதோட டேஞ்சர் புரியுது இவங்களுக்கு, ஹிந்து ஷாஹி டைனாஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு, ரூலர்ஸ்க்கு. ஸோ த ஹிந்து ஷாஹி ரூலர் ஜெயபாலா had an alliance with the displaced Samanid governor of Ghazni. ஸோ கஜினியில் வந்து ஒரு டிஸ்பிளேஸ் சமனித் கவர்னர், ஸோ துரத்தி விட்ருப்பாங்க, அவர் கூட ஒரு அலையன்ஸ் வந்து வைக்கிறாரு. ஸோ த பாட்டி ரூலர் ஆஃப் த ஏரியா அரவுண்ட் முல்தான் அண்ட் ஸோ இது இல்லாமல் அவர் கூட இல்லாமல் பாட்டி ரூலர் கூட முல்தானை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா அண்ட் ஆமர் ஆஃப் முல்தான் கூட வந்து இது வச்சுக்கிறாரு, ஒரு டீல் மாதிரி. இன்வேடட் கசினி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி கசினியை கேப்சர் பண்ணிடுறாங்க. பட் ஈ ஹேட் டு சஃபர் அ டிஃபீட் அண்ட் த கொயலேஷன் பில்ட் பை ஹிம் கொலாப்ஸ்ட். ஸோ திருப்பியும் வந்து இன்வைட் பண்ண போன இடத்துல திருப்பி டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. திருப்பியும் இவங்க ஃபார்ம் பண்ண இந்த கொயலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அலையன்ஸு, ஸோ இது வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. இன் ரிட்டாலியேஷன் த கஜினவிட் ரூலர் ஆஃப் த டைம்ஸ் லேட் வேஸ்ட் த ஏரியா அப் டு காபுல் அண்ட் ஜலாலாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கஜினவிட் ரூலர் வந்து இந்த ஏரியாவை வந்து நம்ம ஒரு பஃபர் ஏரியாவை வச்சுக்கலாம், ஸோ காபுல் அண்ட் ஜலாலாபாத் வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை ஃப்ரீயாக வச்சுக்கிறாரு. ஸோ இன் அபவுட் 1990 to 91 அண்டர் சபுக்டிஜன், ஸோ ஆல்ப்டிஜன் பார்த்தோம், இப்போ வந்து சபுக்டிஜன், த ஷாஹீஸ் சஃபர்ட் அ சீரியஸ் டிஃபீட். ஸோ இங்கே இந்தியாவில் இருந்தாங்க இல்லையா ஹிந்து ஷாஹீஸ், ஸோ அந்த ரூலர்ஸ் வந்து சஃபர்ட் அ சீரியஸ் டிஃபீட். ஃபாலோயிங் திஸ் த ப்ராவின்சஸ் ஆஃப் காபுல் அண்ட் ஜலாலாபாத் வேர் அன்னெக்ஸ் டு கஜினி. ஸோ கஜினிக்குள்ளே வந்து இந்த ஏரியா வந்து போயிடுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காபுல் இந்த ஏரியாலாம் வந்து இவங்களுக்கு தெரியல சீரியஸ்னஸ் என்னென்னு. ஸோ ஆஸ் அ பிரின்ஸ் முகமது ஹேட் டேக்கன் பார்ட் இன் தீஸ் பேட்டில்ஸ். ஸோ பிரின்ஸாக இருந்து முகமது வந்து இந்த பேட்டில்ஸ்லாம் கலந்துக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் இஸ் அசிஷன் டு த த்ரோன் 1998 he resumed the offensive against the Shahis. ஸோ திருப்பியும் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. த ஷாஹி ரூலர் ஜெயபாலா had in the meantime strengthened his position by bringing லாகூர் under his control. லாகூர் தான் லோஹவர்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் திருப்பி கண்ட்ரோலில் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி லாகூரை அவரோட கண்ட்ரோல் கடையில் கொண்டு வந்துறாரு. தஸ் த ஷாஹி ரூல் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் பெஷவர் டு பஞ்சாப். ஸோ இந்த ஷாஹி ரூலர்ஸ் வந்து பெஷவர்லேருந்து பஞ்சாப் வரைக்கும் இவங்களோட ரூல் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. So in a furious battle near Peshawar in 1001, Jayapala was again defeated. So Jayapala வந்து திருப்பியும் வந்து defeat பண்ணப்படுறாரு. Muhammad advanced to the Shahi capital and thoroughly ravaged it. So ஃபுல்லாக plunder பண்ணிடுறாரு. Peace was made by ceding the territory west. ஸோ இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் பீஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் ஆஃப் இண்டஸ், ஸோ இண்டஸ் ரிவர் இருக்கா இல்லையா, ஸோ இண்டஸ் ரிவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட வெஸ்ட் சைட் டெரிட்டரி ஃபுல்லாக வந்து முகமது கொடுத்துட்றாங்க. Soon after Jayapala died and was succeeded by his son Anand Pala. According to some later accounts, Jayapala had entered a funeral pyre following his defeat because he felt he had disgraced himself. So அவரே வந்து அவர் அவமானப்படுத்திக்கிட்ட மாதிரி
நினச்சி அவர் என்ன பண்ணிடுறாருனா நெருப்பில் இறங்கிடுறாரு. ஸோ அப்படின்னு வந்து சில அக்கௌண்ட்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இவருக்கு அப்புறம் ஆனந்த் பாலா வரார் அவர் பையன். த ஸ்டோரி தட் he had been taken prisoner by Muhammad and then released seems doubtful. ஸோ ஒரு ஸ்டோரி இருக்குது, இவர் பிரிசனராக எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஆனந்த் பாலாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குது, பட் தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ despite these setbacks, the Shahis were still strong enough to offer serious resistance. ஸோ இந்த செட்பேக்காக இருந்தாலும் ஷாஹீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் இனஃப் ஆகிறாங்க, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க டு முகமட்ஸ் எஃபர்ட் டு பெனிட்ரேட் இன்டு பஞ்சாப். ஸோ பஞ்சாப் வரைக்கும் அவங்க இடம் இருக்குது, ஸோ அது வரைக்கும் உள்ளே வர முடியாமல் தடுக்கிறாங்க. ஸோ முகமது ஆல்சோ ஹேட் டு கவுண்டர் த அட்டாக்ஸ் ஆஃப் நான் முஸ்லிம் டர்க்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியாவையும் வர டர்க்ஸையும் இவர் பார்த்துக்கணும் முகமது. ஹவவர் இன் அ டெசிசிவ் பேட்டில் நியர் த இண்டஸ் இன் 1009, Anand Pala was defeated and Muhammad devastated his new capital, நந்தானா. ஸோ ஆனந்த் பாலாவை வந்து டிஃபீட் பண்ணி நந்தானா அப்படிங்கிற கேபிட்டலை வந்து இவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு முகமது. இந்த சால்ட் ரேஞ்சஸ் அண்ட் ஓவர் ரேன் ஹிஸ் ஃபோர்ட் கால்ட் நாகர்கோட் அப்படின்னு ஒரு ஃபோர்ட் வச்சுருக்காரு, ராங்லி கன்ஃபியூஸ்ட் வித் நாகர்கோட் இன் ஹிமாச்சல் விச் முகமது நெவர் ரீச். ஸோ இந்த நாகர்கோட் வந்து ஹிமாச்சலில் கிடையாது, இங்கே பஞ்சாபில் இவர் வச்சிருக்கிற நாகர்கோட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ ஆனந்த் பால் வாஸ் அலவுட் ஃபார் சம் டைம் டு ரூல் ஃப்ரம் லாகூர் அஸ் அ ஃபியூடேட்டரி. ஸோ ஃபியூடேட்டரினா இந்த முகமது கடியில் நான் இருக்கேன், அவர் கடியில் தான் நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் எடுத்துகிட்டு லாகூரில் வந்து ரூல் பண்ணுறாரு கொஞ்சம் நாளைக்கு. பட் இன் 1015 முகமது அட்வான்ஸ்ட் அப் டு லாகூர், பிளண்டர்ட் இட் அண்ட் அவுஸ்டட் ஆனந்த் பாலா. ஸோ லாகூர் வரைக்கும் வந்து திருப்பி அவரோட ஆசத்தியில் பிளண்டர் பண்ணிடுறாரு. சூன் கஸ்னவித் டெரிட்டரிஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு த ரிவர் ஜீலம் வரைக்கும் வந்து. ஸோ ஏர்லியர் த முஸ்லிம் கிங்டம் ஆஃப் முல்தான் ஹேட் ஆல்சோ பின் ஓவர் ரன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து முல்தானில் இருக்கிற முஸ்லிம் கிங்டமையும் வந்து ஓவர் ரன் பண்ணிடுறாரு முகமது. ஸோ அங்கேயும் கேப்சர் பண்ணிடுறாரு. ஹவவர் அண்ட் அட்டாக் ஆன் காஷ்மீர் by Muhammad in 1015 was foiled due to weather condition. ஸோ காஷ்மீர் போய் அட்டாக் பண்ணலாம், அங்கே இருக்கிற ரீஜனை கேப்சர் பண்ணுவோன்னு போகிறாரு, பட் அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் இவங்களால தாங்கிக்க முடியல, ரொம்ப குளிர். ஸோ அதனால் திருப்பி போயிடுறாங்க. தஸ் த ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் த ஷாஹீஸ் வாஸ் அ ப்ரொலாங்ட் ஒன். ஸோ முகமது ஆஃப் கஸ்னிக்கும் ஷாஹீஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் த ஷாஹீஸ் புட் அப் ஸ்டவுட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக ரெசிஸ்ட் பண்ணி காப்பாற்றிருக்காங்க நிறைய இடத்த பழக்காலத்துக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் த ஷாஹீஸ் வேர் சப்போர்ட்டட் ஒன்லி பை த முஸ்லிம் ரூலர் ஆஃப் முல்தான். ஸோ முல்தான் முஸ்லிம் ரூலர் மட்டும்தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஷாஹீஸ்க்கு. அதனால தான் முகமது ஆஃப் கஸ்னி வந்து இந்த முஸ்லிம் ரூலர் ஆஃப் முல்தானி டிஃபீட் பண்ணியிருப்பார். ஹூ ஹேட் பின் ஹராஸ்ட் பை ஸ்லேவ் டேக்கிங் ரேட்ஸ் ஃப்ரம் கஸ்னி. ஸோ முஸ்லிம் ரூலரை வந்து ஆல்ரெடி வந்து கஸ்னி வந்து ஹராஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கே இவரோட இடத்துக்கு வந்து முல்தானில் இருக்கிற மக்களை வந்து ஸ்லேவ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்களோட இடத்துக்கு. ஸோ அதனால் அந்த கோவம். அண்ட் பிலாங் டு அ செக்ட் விச் முகமது கன்சிடர்ட் ஹெட்டிரிக்கல் அண்ட் ஹென்ஸ் அண்ட் எனிமி. ஸோ முஸ்லிம் ரூலர் ஆஃப் முல்தானை வந்து கஸ்னி எப்பவுமே ஒரு எனிமியாக பார்த்துருக்காரு. ஸோ எங்கள் லெவலுக்கு இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி, நீ கீழே தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தனால இவருக்கு கோவம். ஸோ இட் இஸ் நோட்வர்தி தட் அப்பேரண்ட்லி நன் ஆஃப் த ராஜ்புட் ரூலர்ஸ் கேம் டு த எய்ட் ஆஃப் த ஷாஹீஸ். ஸோ இது என்ன நோட் பண்ணணும்னா, யாருமே ஷாஹீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணல. யார் ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ராஜ்புட் ரூலர்ஸும் ஹெல்ப் பண்ணல. ஆல்தோ இன் ஆர்டர் டு exaggerate the scale of Muhammad's victory, the 17th century historian Ferishta mentions that many Rajput rulers, including those from Delhi, Ajmer and Kannauj, aided Jayapala in 1001. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ராஜ்புட் ரூலர்ஸ் வந்து ஷாஹீஸ்க்கு ஹெல்ப் பண்ணல. ஆல்தோ இன் ஆர்டர் டு எக்ஸாஜரேட் த ஸ்கேல் ஆஃப் முகமட்ஸ் விக்ட்ரி. ஸோ எக்ஸாஜரேட்னா வந்து ரொம்ப ஓவராக சொல்கிறது. இவன் 2 கிளாஸ் தண்ணி தான் குடிச்சிருப்பான், 40 கிளாஸ் தண்ணி குடித்த மாதிரி சொல்கிறது தான் எக்ஸாஜரேட். ஸோ அந்த மாதிரி முகமதோட விக்ட்ரியை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த 17th century ஹிஸ்டாரியன் ஃபெரிஷ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியெல்லாம் இல்லை, முகமது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலாம் இல்லை, ஷாஹீஸ்க்கு லைக் ராஜ்புட் ரூலர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாமலாம் இல்லை. ஃபெரிஷ்டாங்கிறது ஒரு ஹிஸ்டாரியன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ்புட் ரூலர்ஸ் இன்க்ளூடிங் வந்து டெல்லியில் இருக்கிற ராஜ்புட் ரூலர்ஸ், அஜ்மீரில் இருக்கிறவங்க, கன்னோஜில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஜெயபாலாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவென்ச்சுவலாக 1001 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவர் அஜ்மீர் ஹேட் நாட் பின் ஃபவுண்டட் பை தென். அஜ்மீர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ராஜ்புட்ஸோட ஃபேவரட் பிளேஸ் அது. ஸோ அதை அப்போ வந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாங்க. அண்ட் டெல்லி வந்து திலிகான்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஸ்மாலர் ஸ்டேட்டாக இருந்தது. லைக்வைஸ் த குஜாரா பிரதிஹாராஸ் ஆஃப் கன்னோஜ் whose sway had extended upon தானே சார் அட் ஒன் டைம் வேர் இன் அ மச் வீக்கண்ட் கண்டிஷன். ஸோ அப்போ வந்து குஜாரா பிரதிஹாராஸ் நம்ம பார்த்தோம், அவங்களும் டிக்ளைனில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும்? ஸோ தஸ் த ஷாஹீஸ் ஃபாட் வர்ச்சுவலி அலோன். ஸோ வர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா தனியாக இவங்க சண்டை போட்ட மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்டான்ச் ஒரு அட்டாக் கொடுத்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
So by 1015, Muhammad was poised for an attack on the Indo-Gangetic Valley. So Indo-Gangetic Valley ஒரு attack பண்ணலான்னு வந்து போயிருப்பார். So during the next half a dozen years, so half a dozen yearsனால் அடுத்த 6 வருடங்களுக்கு வந்து முகமது launched a series of expedition in the Indo-Gangetic plains. நிறைய சண்டைகள் போடுவார். These raids were aimed at plundering the rich temples and the towns which had amassed wealth over generations. ஸோ இங்கே இருக்கிற டெம்பிள்ஸையும் டவுன்ஸையும் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்காரு. அண்ட் the plundering of this wealth also enabled him to continue his struggle against his enemies in Central Asia. Turks against சண்டை போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. He also did not want to give time to the princes in India to regroup and to combine against him. ஸோ இந்தியாவில் இருக்கிற பிரின்சஸ்லாம் ஒன்றா வந்து குரூப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்காரு. Muhammad's raids into India alternated with battles in Central Asia. ஸோ இங்கேயும் சண்டை போடுறாரு, அங்கேயும் சண்டை போடுறாரு. இங்கேருந்த raids காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சென்ட்ரல் ஏஷியாவில் சண்டை போடுறாரு. For his plundering raids into India, the Ghazis came handy to him. So என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது ஆல்சோ போஸ்ட் as a great but seekan or destroyer of the images for the glory of Islam. ஸோ இமேஜஸ் நிறையா இமேஜஸ் in the sense வந்து நிறையா கோயில்களில் இருக்கிற இமேஜஸை டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. அண்ட் ஃப்ரம் த பஞ்சாப் முகமது raided தானேஷர். ஸோ அவர் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க, as well as destroyer of imagesனு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் த பஞ்சாப் முகமது raided தானேஷர் அப்படிங்கிற இடத்துல the old capital of ஹர்ஷா. ஸோ ஹர்ஷாவோட ஓல்டு கேபிட்டல் வந்து தானேஷர். ஸோ அதை வந்து ரெய்ட் பண்ணியிருக்காரு. his most daring raids வந்து பார்த்திங்கன்னா however were against கனூஜ் in 1018 and against சோமநாத் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குஜராத்தில் இருக்குது. in 1025 in the campaign against Kanauj he sacked and plundered both Madura and Kanauj. ஸோ மதுராலாம் வந்து இட்ஸ் an ancient city, புத்திஸ்ட் பிளேஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் கனோஜும் வந்து நிறையா கோயிலேருந்து சாக் பண்ணிடுறார் அமௌண்ட்டை. ஸோ கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம். The following year he invaded Kalinjar. ஸோ கலிஞ்சர் அப்படிங்கிற இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, in Bundelkhand, and returned loaded with fabulous riches-ஓடு போயிடுவார். He was able to do all this with impunity due to the fact that no strong state existed in northern India at that time. ஸோ இது எல்லாமே ஒரு வில் பவரோடு பண்ணியிருக்காரு, ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ணியிருக்காரு. ஏன்னா நார்தன் இந்தியாவில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஸோ நோ attempt was made by Muhammad to annex any of these states. ஸோ அனெக்ஸ் பண்ணி இதை நம்ம ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ஒரு தியரியே இல்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்தியா அப்படின்னா ஒரு பிளண்டரிங் பிளேஸாக தான் வந்து அவரோட மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ பிட்வீன் 1020 to 1025 முகமது வாஸ் என்கேஜ் இன் சென்ட்ரல் ஏஷியன் அஃபேர்ஸ். ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக திருடிட்டு போய் அங்கே சண்டை போடுறாரு. ஸோ in 1025 he made a plan for raiding சோம்நாத். திருப்பியும் வந்து காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக சோம்நாத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. which had a fabulously rich temple and attracted lakhs of pilgrims வர ஆரம்பித்தாங்க. காசு அங்கே வரும் தெரியும். ஸோ it was also a rich port சோம்நாத்தில், ஸோ குஜராத்தில். The objective was also to create a sense of awe and shock among the Rajputs because he marched via Multan and Jaisalmer, which were with a regular cavalry of 30,000. ஸோ கேவல்ரி மென்னை வச்சு, குதிரை படையை வச்சு எந்த வழியாக வராருன்னா முல்தானும் ஜெய்சல்மர் அந்த வழியாக வராரு. ஸோ இந்த இடத்துல ராஜ்புட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மீட்டிங் லைட் opposition ஆன் த வே, கொட்டியாக தான் opposition வருது. he reached சோமநாத். ஸோ the commander of the city fled at his approach, but the citizens put up a stout resistance. ஸோ அங்கேருந்து கமாண்டர், ஸோ சோம்நாத்தோட கமாண்டர் வந்து ஓடிடுறாரு. பட் சிட்டிசன்ஸ் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடணும்னு நிற்கிறாங்க. ஸோ முகமது broke the சிவலிங்கம் and ordered parts of it brought back with him to Ghazni. ஸோ சிவலிங்கம்மை வந்து ஃபுல்லாக பீஸாக உடச்சி சில பார்ட்ஸை கஜினிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாரு. evading the attempt of some Rajput rulers to block him on his way back, he had to counter the marauding bands of Jats in Sindh. ஸோ ராஜ்புட்ஸோட அட்டாக்லாம் இவேட் பண்ணி போயிடுறாரு. பட் அங்கே வந்து சிந்தில் வந்து ஜாட் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட வேண்டியதாகிடுச்சு. he returned to Ghazni loaded with immense wealth. ஸோ அவங்களையும் வந்து தோக்கடிச்சிட்டு நல்ல வெல்த்தோடு திருப்பி வந்துடுறாரு 1025. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே வெதர் முகமது's attack on சோம்நாத் presaged an attack on ராஜஸ்தான் அண்ட் குஜராத். ஸோ சோம்நாத் அட்டாக் பண்ணது ஃபுல்லாக ராஜஸ்தானும் குஜராத்தையும் அட்டாக் பண்ண மாதிரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ராஜ்புட்ஸ் அட்டாக் பண்ண மாதிரிங்கிறாங்க. ஸோ முகமது returned the following year to punish the Jats who had harried him on his return to Ghazni, and he died at Ghazni in 1030. ஸோ திருப்பியும் வந்து அவர் ஃபாலோயிங் இயரே வந்து ஜாட்ஸை பனிஷ் பண்ண வராரு. ஏன்னா போகிற வழியில் இவங்க தடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக 1030 இறந்துடுறாரு. It is not correct to dismiss Muhammad as just a raider and plunderer. ஸோ raider and plundererனு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாதுங்கிறாங்க. The Ghaznavid conquest of the Punjab and Multan completely changed the political situation. நார்த் இந்தியாவை அப்படியே ஃபுல்லாக மாற்றிடுது.
The Turks had crossed the chain of mountains defending India in the northwest and could make a deeper incursion into the Gangetic heartland at any time. ஸோ இந்த நார்த் இந்தியாவிலேருந்து அந்த மவுண்டன்ஸை ஃபுல்லாக இவங்க வந்து போக முடியாத இடத்த போக முடியும்னு காட்டிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ஓப்பன் லேண்ட் ஆகிடுது. ஸோ நாளைக்கு டர்க்ஸ் உள்ளே வர முடியும், வந்து கேன்ஜெட்டிக் லேண்டை வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஆகிடுது. ஸோ த ரீசன் வை they were not able to extend their conquest into the area for the next 150 years was due to the rapid changes which took place in Central Asia. ஸோ எதனால் வந்து இப்படி ஓப்பனாக இருந்தும் டர்க்ஸ்னால் உள்ளே வர முடியலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் 150 இயர்ஸ்க்கு அங்கே சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரேப்பிட் சேஞ்சஸ் இருந்தது, அதை பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஆஸ் வெல் அஸ் நார்த் இந்தியாவிலும் சில சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. ஸோ இங்கெங்கே அவங்களோட கன்ஃபைன்ட் ரீஜனில் வந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருந்தனால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே அவங்களால வர முடியல. ஸோ ஃபாலோயிங் த டெத் ஆஃப் முகமது, a powerful empire, the Seljuk Empire came into being. ஸோ முகமது ஆஃப் கஸ்னி இறந்துருவார், செல்ஜுக் எம்பையர் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ த செல்ஜுக் எம்பையர் இன்க்ளூடட் சிரியா, இரான், டிரான்சாக்சியானா அண்ட் contended with the Ghaznavids for the control of Khurasan. ஸோ கஸ்னவித் மக்களோட வந்து நல்லா க்ளோஸாக உறவாடுறாங்க, ஏன்னா குராசானோட கண்ட்ரோல் வேணும். அண்ட் இன் அ ஃபேமஸ் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மசூத் த சன் ஆஃப் முகமது வந்து மசூதுன்னு சொல்லுவாங்க, வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபீட்டட் அண்ட் ஹேட் டு ஃப்ளீ டு லாகூர் ஃபார் ரெஃப்யூஜ். ஸோ லாகூர் ஓடி போய் ஒழிஞ்சுப்பார். ஸோ த கஸ்னவிட் எம்பையர் நவ் ஷ்ராங்க் டு கஸ்னி. ஸோ கஸ்னியில் ஆரம்பித்து ஃபுல்லாக லேண்டையும் கேப்சர் பண்ணவங்க திருப்பி கஸ்னிக்கே வந்துடுறாங்க. அண்ட் கஸ்னவிட் எம்பையர் கஸ்னியிலே உள்ள கன்ஃபைன்ட் ஆகிடுது. அண்ட் த பஞ்சாப், ஸோ பஞ்சாப்லேயும் வந்து இவங்களோட ரூல் இருக்குது. ஸோ ஆல்தோ த கஸ்னவிட்ஸ் கண்டினியூ டு மேக் plundering raids into Gangetic Valley and Rajputana, they were no longer in a position to pose a serious military danger to India. ஸோ என்ன தான் அப்பப்போ வந்து பிளண்டர் பண்ணிட்டு போனாலும் military danger, ஸோ இந்தியாவுக்கே வந்து இது பாதிப்பு, இது டேஞ்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ simultaneously a number of new states arose in North India which could counter the Ghaznavid raids. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா பவர்ஃபுல்லான ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியாவில் வர ஆரம்பிச்சது, கஸ்னவிடோட ரெய்ட்ஸை வந்து தடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து கஸ்னவித் எம்பையர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜ்புத் ஸ்டேட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் ராஜ்புத் ஸ்டேட்ஸை பற்றி சொல்கிறேன். அண்ட் வில் மூவ் டு அந்த பேட்டில் ஆஃப் தரேன் அந்த மாதிரிலாம் போவோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் ஸோ நம்ம ஸ்டடி படியில் வந்து வேரியஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ப்ரிலிம்ஸ் 2021க்கு பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி என்சிஆர்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே வீடியோவும் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஐ டோல்ட் ஆல்ரெடி இட்ஸ் ஒன்லி காஸ்டிங் ₹300 மட்டும் தான். பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே ப்ளஸ் எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே குட்டி குட்டி வீடியோஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்போ வேணால் நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட். அண்ட் சிசாட் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ப்ரிலிம்ஸ், இட்ஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னால சிசாட் அப்படிங்கிறது பேப்பர் 2 ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.